அப்பா இன்கம் டேக்ஸ் ஃபைல்ஸ்ல வந்திருக்கு. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பாச்சாங்களுக்கு காமிச்சிடுவோம். நோ ஆபீஸ் மேட்டர்ஸ் இந்த டைனிங் டேபிள். ஏதோ முக்கியமான ஃபைல்ங்கிறதுனால தானே சைன் போட சொல்றேன். போடுங்களே. தோசை சாப்பிடுப்பா. சட்னி நான் போட்டுக்கிறேன். சரி. அம்மா ஆம்லெட் போட சொன்னீங்களே. ஏன் கத்துற? போ போ. நீ உட்கார்ந்து சாப்பிடுமா? இல்லைங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஆம்லெட் போட்டு கொண்டுறேன். அம்மாவுக்கு ஊட்டியில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? நேச்சுரோபதியா? எப்படி மாறிட்டாங்க? இதுவும் ஒரு விதமான நேச்சுரோபதி தான். ஆனால் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். என்ன, கண்ணுக்கு தெரியிற காயத்துக்கு சுலபமாக மருந்து போட்டலாம். கண்ணுக்கு தெரியாமல் மனசில் இருக்கிற காயத்தை டயக்னைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கண்டுபிடிச்சோன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஏக்கரில் வேணாலும் பெரிய பங்களா கட்டித்தரலாம், எவ்வளவு கிலோகிராமில் வேணாலும் நகை செஞ்சு போடலாம், பீரோவா புடவை வாங்கி தரலாம். ஆனா அவளுக்கு ஆம்லெட் ஒண்ணுதான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னொன்னு? போதுமே, போதும். நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்ல பரவாயில்ல, இதை வந்துடுறேன். சாப்பிடு. சரி. புடவையை வாங்கி நிரப்பலாம். ஆனா அதுதான் உண்மையான சந்தோஷம். நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஆசை கேட்கற பாத்தியா, அதுலதான் நம்ம மேல அக்கறை செலுத்துறதுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான சந்தோஷம் ஏற்படுது. அதை நான் மிஸ் பண்ணிட்டோமே இல்லையா? இப்போ ஒவ்வொரு பொண்ணும் தன் புருஷனும் பிள்ளையும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே புருஷனும் பிள்ளையும் அவங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளியே சுத்துறான் பாத்தியா, அதைத்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா தங்கத்திலேயே பண்ணாலும் விலங்கு தானே. ஏசி ரூம்லயே வச்சிருந்தாலும் ஜெயில் தானே. அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ உங்க அம்மாவை பார்த்து அம்மா சாப்பிட்டேன்னு எப்போது கேட்டிருக்கியா? இல்லப்பா, கேட்டதில்லை. நானும் கேட்டது இல்லையே. அப்புறம் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அவ ஆத்திரப்படுறா, கத்துறா, கூச்சல் போடுறா. அதுதான் இங்க நடந்தது. இதை கண்டுபிடிச்சேன், கியூர் பண்ணிட்டேன். சரி, கையேந்தி ஒண்ணு சாப்பிட்டு இருந்தியே, அதை விட இங்க சாப்பிட்றது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. இது இட்லியா? இல்லப்பா, அம்மா கையில சாப்பிடுறது. தேங்க்ஸ்ப்பா. சாப்பிடுவா நீயும்? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்கம்மா. எடுத்து வைடாக. இல்ல வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். எம்டியை பார்க்கணும். இருக்காரு, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். நேற்று உங்களை ஃபூல் பண்ணணும்னு அப்படி பண்ணல. டிராவல் செக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு வருது, நாங்கள் டிரைவர் யாரும் இல்லை. அதை நானே வண்டி கொண்டாந்தேன். நான் முதலாளி உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் டிரைவர்னு சொன்னேன். நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் டிப்ஸை நான் டிரைவர் தான் வாங்கியிருப்பேன். இந்த பொசிஷனில் இருக்கேன். வாங்கினா நல்லா இருக்குங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஹலோ மிஸ்டர் பாண்டியன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பர்சனல் விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? இல்ல சார், நான் கிளம்புறேன். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டர் பாண்டியன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பி கான்ஃபிடென்ட், கூட சீக்கிரம் கிடைச்சிருவா. தேங்க்யூ. சார், வெளியில வெயிட் பண்றவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். மேடம், சார் உங்களை கூப்பிடுறாரு. உட்காருங்க ப்ளீஸ். சாரிங்க. அதான் அப்பவே சொல்லிட்டீங்களே. இல்ல, அது நேற்று நடந்ததுக்காக. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனையோ தடவை சீரியஸா விளையாடி இருக்கேன். அப்பெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல. எஸ் கமன். அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இப்போ தப்பா படுது. I'm very sorry. It's all right. Excuse me, Vishwa. Yeah? இந்த master in business. First trackல இருக்கு பாருங்க. Fourth book from the left. Excuse me, sir. அப்போ நான் கிளம்புறேன். Thank you. Okay. Just a second. Swapna? This is Jyoti. Jyoti, my PA. Hi. என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்வப்னா? இப்போ நான் தான் பேர் சொன்னேன். சார், நாங்க ரெண்டு பேரும் good old friends. Good old friendsனா எத்தனை வருஷமா தெரியும்? நான் பாம்பேல செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே பழக்கம். 6 வருஷம் முன்னாடியா? அப்போ ஓல்ட் ஃப்ரெண்டுங்க. குட் ஃப்ரெண்ட் எப்படி? 6 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கலாம்ல? ஹலோ. சாரி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாரி சொல்வீங்க? நான் இன்னொரு தடவை சாரி கேட்கட்டுமா? சொல்லுங்க. நான் வெளியில வெயிட் பண்ணட்டுமா? எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, திடீர்னு கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசை வரும், அதான் கேட்டேன். சும்மா இருங்க சார்.
நாங்க வெளியே போய் கட்டி பிடிச்சுக்கிறோம். ஓ ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. சொப்னா, யாரும் இல்லாத இடத்துல கட்டி பிடிங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சு போறாங்க. எப்படி இப்படி மாறி போயிட்ட? 5 வருஷம் பாம்பே லைஃப், டின்னர்ஸ், பார்ட்டிஸ், நைட் கிளப்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. எந்த ஆம்பளையா இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கேன்பா. அதுக்கப்புறம் என் பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறியாம்பா. நீ நல்ல ஆம்பளைங்களே சந்திக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவன்னா இந்த அம்மா தாய் எனக்கு கையெடுத்து கும்பிடுறானே அவனா? அவன் லாய்க்கும் இல்ல, முழவா டேஞ்சரஸ் ஃபெலோஸ். யாரையாவது லவ் பண்ணி ஃபெயில் ஆயிட்டியா? லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னா ஒருத்தன் வந்தான், பிடிச்சிருந்தது, ஐ லவ் யூ சொன்னேன். வேர்ஜினான்னு கேட்டான், இல்லைன்னு சொன்னேன். அப்பாடி, என் மேல பிரச்சனை வராதுன்னா போடா ராஸ்கல்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன். அப்படியே லவ்வையும் விரட்டி அடிச்சுட்டேன். ஆனா இப்ப லவ் பண்ணலான்னு தோணுது. யார? விஸ்வா. யூ மீன் சந்திச்சியே, என்னோட பாஸ். ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. தப்பான சாய்ஸா? இப்பதானே மீட் பண்ண. அவரை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. என்னால அவரை லவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா? என்ன? வயாக்ரா. Really? இன்னைக்கு தேதிக்கு வயாக்ரா வேண்டாத ஆம்பளை இந்த உலகத்திலே இல்ல. நீ சொன்னதை சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நான் அவரை லவ் பண்ணி காட்டட்டுமா? அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்ன மாதிரி வைஃப் தான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்ற? You're made for each other. Oh, thank you. May I come in? ஏய், இங்கிலீஷை ஒழுங்கா பேசுடா. இட்ஸ் நாட் மே ஐ கம் இன், இட்ஸ் மே ஐ சர்வ் திஸ், மே ஐ டூ திஸ். என்ன புரியுதா? May I come in, please? ஏங்க அத ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கேட்கணுங்க. அதான் வந்துட்டீங்களே, ஸ்ட்ரைட்டா கம்முங்க. ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆ? லஞ்சுக்கு. ஆ. ஓ, துன்றதுக்கு கொண்டாந்துருக்கீங்களா? என்னது மணிப்பர்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? மணி பர்ஸா இது? ஆ. லஞ்ச் பாக்ஸ். ஆ. ஆனந்தம், அது ஸ்டைல் சாப்பாடு. ஸ்டைல் சாப்பாடா? அப்படின்னா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த காலத்து பொண்ணுங்க ஆபீஸ் வரும்போது இத்தினோட சின்ன டிஃபன் பாக்ஸ், அதுல கொஞ்சோண்டு சோறு, இந்த விரல் அளவுக்கு ஒரு ஸ்பூனு, அதை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே ஒவ்வொரு பருக்கையா எண்ணி உள்ள போட்டுக்கிட்டே Today lunch is too heavyயா? அப்படிம்பாங்களே, அதுக்கு பேர் தான் ஸ்டைல் சாப்பாடு. என்னது சாப்பாட்டுக்குள்ள மூக்கு பொடி டப்பா வச்சிருக்கீங்க? ஆனந்தம். ஆ. சி, போங்க. Oh God. என் லஞ்ச் எல்லாம் கொட்டி போச்சே. என் லஞ்ச் எல்லாம் கொட்டி போச்சுங்க. பார்த்தோங்க. ஆனந்தம், பார்த்தல? பார்த்தேன். ம். It's gone. போயே போச்சு. போயிந்தி சாலி காச்சு. காயம். Please. உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? ஏங்க உங்கள மாதிரி பொண்ணுங்க மேல இறக்கப்பட்டதுனாலயே இன்னைக்கு ஊருக்குள்ள பல ஆம்பளைங்க உருப்படாம அலையறாங்க தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா விஸ்வா? அது மட்டும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொட்டிடுச்சு. நாங்க ஒண்ணு எங்க சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல கீழே போய் வாங்கிட்டு வரலாம். உடனே எங்களுக்கு சொல்லுவீங்க. இப்போ சினிமாலாம் எடுத்துக்கோங்களேன். வில்லன் ஹீரோனை ரேப் பண்ணும்போது அந்த காலம் மாதிரி ஹீரோலாம் வந்து காப்பாத்துறது இல்ல. ஏன்னு தெரியுமாங்க? ஆம்பளைங்கள பொம்பளைங்க நம்புறதே இல்லைங்க. என்னைக்கு நாங்க ஹெல்ப் பண்ணும்போது சொல்லு பாட்டின்னு சொல்லாம இருக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இவங்களோட போய் லஞ்சுக்கு வந்தேன் பாரு. ச்சே, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஆண்கள். ஆமா பெண்ணே, உத்தமனோடு ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்த வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தாயே. தன் கையை தன் கண்ணை குத்திக் கொள்வது போல் உன் கையை உன் கோப்பையை தட்டி விட்டதை இந்த மணிமண்டபத்தில் கேட்பதற்காக. ஆனந்தம், this is too much. மகாராணி என்ன தமிழ்ல பேசுன போயிட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல படம் எடுத்தா இப்ப ஓடாது போல இருக்க. சாம்பார் ஊத்துறா.